வணக்கம்ப்பா. வணக்கம்பா. இன்னைக்கு நம்ம லாக்டவுன் படம் பார்த்தோம் இல்லையா? அந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். சரி, சொல்லிடுறேன் நம்ம. இந்த படம் நேத்து, அதாவது February 6 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஆமாயா, இந்த படம் டிசம்பர்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஏன் இப்படி லேட் ஆச்சுன்னு தெரியல. எனக்கும் தெரியல. ட்ரெய்லர் பார்த்தோம்ல, அப்ப எனக்கு இந்த படம் பெருசா இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை. ஆமாச்சி, நானும் தான் ட்ரெய்லர் பார்த்தேன். போரிங்காக தான் இருந்துச்சு. ஆனா நீ படம் பார்த்தியா? பார்க்கும்போது அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே இருந்துச்சு. எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடுத்த 21 நாட்கள் நாடு முழுவதும் ஊரடங்கு. அனிதா அடிக்கடி வெளியில போயிட்டு வரா. எது கேட்டாலும் கோவப்படுறா. போனையே பார்த்துட்டு இருக்கா. வர வர உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அனிதா, சரி விடு, படத்துக்கு வருவோம். இந்த லாக்டவுன் மூவி இருக்குல்ல, இந்த படத்தை எடுத்தவர் ஒரு புது டைரக்டர். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் எடுக்கிறாரு. ஆனா அப்படி படம் எடுத்த மாதிரியே தெரியல. ஒரு பல படங்கள் எடுத்த டைரக்டர் மாதிரி எடுத்திருந்தாரு. ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுறாங்க. ஆமா, அதுவும் அவங்க ஃப்ரெண்டோட தேடுறாங்க. அது ரொம்ப முக்கியம், நான் அதை சொல்லிடணும். அப்புறம் நான் வேலை தேடிட்டு அப்புறம் நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த பார்ட்டியில் சில விஷயம் நடக்குது. அதுதான் அந்த ஸ்டோரி. நைட்டு பார்ட்டிக்கு போயிட்டு வராங்க. பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க உடம்புல சில சேஞ்சஸ் ஆகுது. அப்புறம் தான் கொஞ்சம் நாளாக லாக்டவுன்னு ஒன்று வருது. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நடக்கிறதுலாம் தான் இந்த மூவியோட ஒரு ஃபுல் ஸ்டோரியே. வந்து அனுபவாவுக்கு இந்த மூவி ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நிறைய போல்ட் சீன் அவங்க கமிட் பண்ணியிருக்காங்க. வயிற்ற காமிச்சு நடிக்கிறது, ஒரு பொண்ணு ஓப்பனாக பேசுறது அப்படின்னு பண்ணுறாங்க. அது ஒரு மலையாள ஒரு லீட் ஆக்டர். அவங்க அனுப்பமாக பெரிய ஆக்டர். அவங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம். இந்த மூவி நேம் லாக்டவுனு. ஆனால் லாக்டவுனை பற்றி இந்த மூவி இல்லை. லாக்டவுனுங்கிறது இந்த மூவியில் ஒரு பாட்டு. இப்போ அவங்க பார்ட்டிக்கு போயிட்டு வராங்க இல்லையா? பார்ட்டிக்கு போயிட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயிற்றில் பெயின் இருக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்துச்சு. நம்ம கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைமில் பாசிட்டிவ் டெஸ்ட் எடுக்கிறது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை டெஸ்ட் எடுப்பாங்க. வீட்டை பாசிட்டிவ் வந்துச்சுன்னா வீட்டை பிளாக் பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ரீட்டை பிளாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த டைமில் எப்படி அவங்க அபார்ட் பண்ணாங்களா இல்லையா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு யார் காரணம் அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி. வீட்டுக்கு தெரியாமல் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அது ஒரு டாஸ்காக இருக்கும். கண்டிப்பாக. ஆனால் ஒன்று சொல்கிற மக்களே, இந்த படம் ஒன்று நல்லா இருக்கு. நாங்கள் தேட்டரில் பார்த்துட்டோம். நீங்களும் போய் தேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு எங்களை கழுவி ஊற்றுங்க. சரிங்களா? இப்படிக்கு FDFS ரிவ்யூ தமிழ்.